வெல்கம் டு நாஞ்சில் மீல்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி வத்த குழம்பு. இதுக்கு ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, எண்ணெய் ஊற்றாமல் இதை நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம், கலர் மாற வரைக்கும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 3 டீ அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது கூடவே ஒரு 5லிருந்து 6 சின்ன வெங்காயம், 4 பூண்டு, இது ரெண்டையும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அது கூட ஆட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே அது கூட நான் எடுத்து வச்சிருக்க மணத்தக்காளி வத்தலை கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நான் இது கூட சேர்த்து வதக்கிக்க போகிறேன். மணத்தக்காளி வத்தல் பார்த்திங்கன்னா நம்ம மவுத் அல்சர், ஸ்டொமக் அல்சர் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு நல்ல மருந்தாக செயல்படும். ஸோ கண்டிப்பாக நம்மளோட வாரத்தில் ஒரு நாளாவது இதை நம்ம எடுத்துக்கிறது நல்லது. இப்போ அது கூடவே நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், இது 3ஐயும் இது கூட சேர்த்து இதை நான் வதக்கிக்க போகிறேன், பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக துருவின தேங்காயும் இது கூட ஆட் பண்ணி தேங்காய் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். வத்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் மேக்ஸிமம் மேரேஜ் வீட்டில் தான் சாப்பிட்ருப்போம். இது ப்ரிப்பேர் பண்ணுறதுலையும் 2-3 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மெத்தட் படி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ ஒன்ஸ் தேங்காய் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா அது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து அதை ஒரு 1 to 2 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம லேசாக வதக்கிக்கலாம். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூல் பண்ணி வச்சுட்டு முன்னாடி வதக்கி வச்சுருந்த பருப்பு கூட சேர்த்து இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி குழம்புல ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை ஆறிடுச்சு. ஒரு ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து குழம்புக்காக ஒரு கடாயில் 6லிருந்து 7 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ நான் முதலையே சொன்ன மாதிரி வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் இன்னும் கொஞ்சம் மணத்தக்காளி வத்தலை இது கூட போட்டு அதை தனியாக பொரிச்சு எடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இது இருந்ததுன்னா கசப்பாக இருக்கும், சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சதை கூட அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் நான் அதை எடுத்ததுக்கப்புறமா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். இதே ரெசிபியை நீங்கள் சுண்ட வத்தல் வச்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் நல்லா அது கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி கரைசலை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா எப்படியும் உங்களுக்கு வத்த குழம்பு ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இதை கொஞ்சம் கொதிக்க விடுவோம் அப்படிங்கிறனால இது கூடவே நான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா உப்பு, கூடவே வெல்லம். எப்படி நல்லெண்ணெய் முக்கியமான ஐட்டமோ அதே மாதிரி வத்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கறதுல வெல்லத்தோட ரோலுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வெல்லம் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பொரிச்சு வச்சுருந்த வத்தலையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். இதுதான் வத்த குழம்போட கரெக்டான பதம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டிஷ் சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.